கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பயிற்சி முக்கியமாக, சத் சங்கம் முக்கியமாக? ரெண்டுமே முக்கியம் இல்லை. முக்கியம் ரெண்டுமே இல்லை. கடவுள் நினைக்கிறது மட்டும்தான். கேள்வி இருந்தால் சரி, இந்த மனுஷனோட உறவாடுறதுக்கு ஒரு நேரம் இருந்தால் இந்த நாளை நம்ம நல்லா கடக்கணும்னு நினச்சா சத்சங்கத்துக்கு வரலாம். அதுக்கும் பயிற்சிக்கும் சம்மந்தம் இல்லை. பயிற்சி நல்லா இருக்குதுன்னு நினச்சா ஏதோ மாற்றம் ஏற்படுதுன்னா, உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது கண்டினியூவாக தொடர்ந்து செய்யணும். இப்போ முக்கியம் சத்சங்கமோ பயிற்சியோ கிடையாது. நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். நான் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாக இருக்கணும். இதுக்கு எந்த செஞ்சால் எனக்கு நல்லது வளர்க்குமோ அதெல்லாம் செய்ய வேண்டியது தான். நான் உங்களை கேட்குறேன், இது ரெண்டும் நல்லதா கேட்டதா? நல்லதுன்னா ரெண்டும் செய்யுங்க, முக்கியம் கிடையாது. ஆல்மா நீங்கள் பண்ணு வேறு ஏதோ ஒரு வேலை இருக்கும், சத்சங்கமே வந்து சத்சங்கம் முக்கியம் வாழ்க்கையில் நினச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ கல்யாணம் இல்லை வேறு ஏதோ விஷயம் ஏதோ புதுசாக ஒன்று செய்யணும் அப்படின்னும் போது போகாமல் இருப்பீங்களா என்ன? அப்படி கிடையாது. முக்கியன்றது ஒரு நேரத்துக்கு ஒன்று ஒன்று மாறுது. எப்பவுமே ஒரே மாதிரியாக முக்கியமாக இருக்குது. பசியத்தான் சோறு முக்கியமாக இருக்குது. ஆணாவோ பெண்ணாவோ மறந்துட்டா அப்போ ஆணவோ பெண்ணோ முக்கியமாக இருக்குது. நேரத்துக்கு முக்கியமாக இருக்குது. அதனால் நீங்கள் எதனா ஒன்று முக்கியம் நினச்சின்னு வாழ்ந்து நிற்காதீங்க. ஒன்றே ஒன்று தான் முக்கியம். எதை செஞ்சாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக செய்யணும். எப்போதும் மகிழ்ச்சியாக இன்பமாக சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு என்னென்ன செய்யலாமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம். கரெக்ட் தானே? குடிக்கிறது முக்கியன்ட்டு குடிச்சு சாக்கலில் ஓடுறது நல்லதா? தப்பு. சந்தோஷம் முக்கியன்ட்டு குடிச்சா சந்தோஷம் வருது. நான் சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் எனக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது. ஸோ சத்சங்கம் வரணும், நல்லா இருக்குது, ஓகே. ஏதோ ஒரு அவசரமான வேலை அவசியம் இல்லை. முக்கியம்னு சொல்லிட்டா எப்போ பார்த்தாலும் சத்சங்கமே அப்படி இல்லை. அப்படி அவசியம் இல்லை. நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் கூட பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம். கேள்வி பதிலாம் வீடியோவில் வந்து தானே இருக்குது, வாய்ப்பு இருக்குது. சும்மா வீட்டில் உட்காந்து டயர்டாக இருக்குது, தேவையில்லாத போய் யோசிச்சுன்னுக்குறோம். நல்லா இருக்குது, இந்த மனுஷனோட போனால் எதாவது நேரம் எதனா பேசுவான், திட்டுவான், இல்லை சிரிப்பான், இல்லை எதனா பண்ணுவான், ட்ராமா காமிப்போம் தானே. மாடெலாம் மாட்டின்னு குரங்கு மாதிரி உட்காந்து ஒன்று பேசின்னு வைப்பான். மந்திரவாதினே சொல்லுங்கிறாங்க. சேர்லாம் இப்படி வச்சுட்டு பாம்பெலாம் வச்சுக்கிறாங்கன்னா இருந்தாலும் மந்திரவாதி தான். கமெண்ட்லாம் பார்க்கல, நல்லா இருக்குதா இல்லையா? பார்க்கும்போதே ஜாலியாக இருக்குது, எதனா ஒரு 2 வார்த்தை பேசுவான். அப்போ அப்படி வரணும். முக்கியம்னு ஒன்று இல்லை, எல்லாமே முக்கியம்தான் வாழ்க்கையில். அந்தந்த நேரத்துக்கு அது மாறுது. நீங்கள் முக்கியம் ஒன்றுன்னு பிடிச்சின்னுக்காதீங்க. அம்மா தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கை இழந்துருவீங்க. அப்பா தான் முக்கியம், வாழ்க்கை இழந்துருவீங்க. மனைவி தான் முக்கியம், இல்லை கணவன் தான் முக்கியம், வாழ்க்கை இழந்துருவீங்க. நீங்கள் தான் முக்கியம். உங்களுக்கு அந்த நேரத்துக்கு எது அவசியமோ அதுதான் முக்கியம். புரியுதுங்களா? முக்கியத்துவன்றது இடத்துக்கு இடம், காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் மாறினே இருக்கும். அப்படித்தானே? குளிக்கும் போது சோப்பு போடுறது முக்கியமா, ஷாம்பு போடுறது முக்கியமா, இல்லை ஷவர் ஜெல் எதனா வச்சுருந்தா அது முக்கியமா? வசதியை பொறுத்தது. உடம்பு குளிக்கணும், அவ்வளோதான் முக்கியம். குளிக்கும் போது குளிக்கிறது தான் முக்கியம். அதில் சோப்பு இருக்கலாம், ஏதோ ஒன்று கிடைக்கிறது செய்யலாம், தெரியாது எனக்கு. சில பேர் சேறு மட்டுமே எடுத்து குளிக்கிறவங்களாம் கூட இருக்கிறாங்க. முக்கியம் எதுவும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? பிரதானமான ஒன்றுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதை வேல்யூ பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மற்ற வேலையிலலாம் கவனமாக செலுத்த மாட்டீங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். சரியா? ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க, யாரோ ஒருத்தர் வராங்க, அவங்க இந்த கலர் ட்ரெஸ் போட்டு நிற்பாங்கன்னு பார்த்துருந்தீங்கன்னா வேறு எதையுமே பார்க்க மாட்டீங்க. பாருங்கள், அடையாளம்லாம் இருக்கட்டும். முக்கியன்றது ஒரு அளவுக்கு வச்சுக்கணும். முக்கியம் ஒன்று பெருசாக வச்சுக்கூடாது. அதனால் சத்சங்கம் முக்கியமாக, தியானம் முக்கியமான இப்போ ரெண்டுமே முக்கியம் இல்லை. ஆனால் தேவைப்படும் போது எவ்ரி மார்னிங் இல்லை எழுந்த உடனே உங்களுக்கு எனக்கு தெரியாது காலையில் தான் கிடையாது, காலையில் தான் பயிற்சி பண்ணணுன்றது முக்கியம் இல்லை. நீங்கள் வச்சுக்கலாம். எழுந்த உடனே நான் முதல்ல என் வேலையை முடிச்சுட்டு நான் பயிற்சி பண்ணிட்டு தான் நான் வேலையை செய்வேன். முக்கியமாக வச்சுக்கலாம். நல்லா இருக்குதுண்ணா, நல்லா இல்லைண்ணா என்னவோ சொன்னான் வளர்னா விட்டு வர கொடுத்துட்டேன், ஏமாந்துட்டேன்னா விட்டுற வேண்டியது தான். அப்படி தானே? சத்சங்கத்துக்கு போனால் அங்கே போய் என்னவோ பேசின்னு இருப்பான், அவன் உட்காந்து நிற்பான், அவனுக்கு பாத பூஜை பண்ணி நிற்பாங்க, மாலை போடுவாங்க, அவனுக்கு ஏதோ வாங்கியிருப்பான். அதை போய் நம்பியா உட்காந்து வெட்டியாக பார்த்துன்னு இருக்கிறது கூட என்ன பண்ணலாம்? நீங்கள் பராமரிக்கலாம் தானே? போல்டி தான் இல்லையா? இல்லை நல்லா இருக்குது, இந்த மனுஷன் நல்லா பேசுவான், நமக்கு என்ன கேள்வி இருந்தால் கேட்டுக்கலாம். இல்லை இது வரைக்கும் யாரோ கேட்காத ஒரு கேள்வி யாருன்னா கேட்பாங்க, நமக்கு அந்த அது அமையும். முக்கியமாக ஒன்று முடிவு பண்ணாதீங்க. எல்லாமே முக்கியம்தான் வாழ்க்கையில். அது இடத்துக்கு இடம், காலத்துக்கு காலம் மாறும்.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.